நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி என்னும் உயர்ந்த நூலின் முதல் பாசுரமாக இத்தை அமைத்தார். பகவான் அனைத்து நலங்களும் உடையவன், அபரிமிதமான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம், எல்லா தோஷங்களுக்கும் எதிராய் நற்பண்புகள் அத்தனைக்கும் இருப்பிடமாய் பகவான் விளங்குகிறான். இவனை அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். அனைத்து அமரர்களுக்கும் தேவர்களுக்கும் தலைவன் எம்பெருமான். இதே விஷயத்தை தம்முடைய திருவிருத்தம் என்னும் முதல் பாசுரத்தாலே பொய்நின்ன ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய், இமையவர்களான தேவர்கள் அனைவருக்கும் தலைவனே என்று கூப்பிடுகிறார். இவ்வெம்பெருமானுக்குத்தான் தேவாதிராஜன், தேவப்பெருமாள் என்று திருநாமம். மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்ன ஆழ்வாருடைய பாசுரம். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் என்று முதலாழ்வார்களுடைய பாசுரம். அத்திகிரி அருளாளப் பெருமானாம் காஞ்சி தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹ சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமப்யதிகம் அப்யதத்த யம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி என்று கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய ஆரம்பத்தில் சாதிக்கிறார். இப்படி தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் மனுஷர்களுக்கும் அருகிலே நிற்பவனாய் தேவாதிராஜன் பேரருளாளன் தேவப்பெருமாள் விளங்குகிறான். 27 என்ன பார்த்தோம்? பரிவயசே பசூனிவகிரா விபுதானபி தாம் ஸ்வயி கிருத சௌஹிருதாக கலு புனந்தி ந ஏ விமுகாக. பகவானே, உன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் புனிதப்படுத்துகிறார்கள். ஒரு ரசவாதி மெஜிஷியன், அவன் கையில ரசகுலிக்கே இருக்குமா, அதை தொட்டா எப்படி எல்லாம் மாறுமோ, அது உண்மையோ பொய்யோ நாம் அறியோம். ஆனால் பெருமானுடைய கைகளில் பக்தர்களை கொண்டு நம்ம யார பெருமாள் தொட்டோம்னாலும் நம்ம அத்தனை பேரையும் பக்தர்களை ஆக்கி விடுறாராம். அனைவருக்கும் ஆதாரம் பகவானே திருமாலே என்று யாரொருத்தன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் யமனை கண்டு கூட பயப்படாமல் அவனுடைய தலையிலே காலை வைத்து நடப்பான் என்கிற அளவுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வேதாந்த வாக்கியம் அடிப்படை. அந்த வாக்கியம் என்னங்கிறதான் விளக்காம விட்டுருந்தேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பகவான் நித்தியமாய் ஞான வடிவினனாய் அளவுக்குட்படாதவனாய் இருப்பான். நந்தா விளக்கே அளத்தக்கரியாய் நரநாரணனே மணிமாடக் கோவில்னு அற்புதமான திவ்யதேசம். திருநாங்கூர் திருப்பதிகளை அனைத்தையும் திருவங்கியாழ்வார் பல்லாண்டு பாடினார். சீர்காழிக்கு போயிடுறோம், பக்கத்துல அண்ணங்கோவில், அங்கேருந்து சற்று போயிட்டோம்னா சுத்தி திருநாங்கூர் திவ்யதேசம். எத்தனை எம்பெருமான்கள், 11 கருட சேவை நடக்கிற இடம். அதத்தனி இந்த மணிமாடக் கோயிலில் தான் அரங்கேறும். மாடக்கோவில் எப்ப பேர்லயே மாடம்னு இருக்கோ அப்போ சில படிக்கட்டுகள் தாண்டி உள்ள போனா இன்னும் படிக்கட்டு, தாண்டி உள்ள போனா இன்னும் படிக்கட்டு. என்ன மணிமாடக் கோவிலும் நாராயணன் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமானை பத்தி திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். நந்தா விளக்கே அளத்தக்கரியாய். இது அப்படியே வேதாந்தத்தின் தமிழாக்கம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம் பிரம்ம அப்படின்னா நித்தியம் அர்த்தம். நந்தா நந்துதல் இல்லாத விளக்கு, அணையாத விளக்கு, குறையாத விளக்கு, நித்தியமான விளக்கு. அர்த்தம் புரியுதா? சத்தியம்னு சொன்னா நித்தியம், நித்தியம்னா நந்தாத விளக்கு. அடுத்து சொல்றார் நந்தா விளக்கே. விளக்குனாலே அறிவை காட்டி கொடுக்கும், எல்லா பொருட்களையும் பளிச்சென வெளிப்படுத்தும். அதைத்தான் சம்ஸ்கிருதத்துல ஞானம்னு சொன்னார். பகவான் ஞானமயன். ஆழ்வார் விளக்குன்னு சாதித்தார். ஞானம் அனந்தம் பிரம்ம. காலத்தாலோ தேசத்தாலோ பொருளாலோ இப்படி என்ன ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாது. அதைத்தான் அளத்தக்கரியாயின்னு தமிழ்ல பாடினார். அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, நந்தா விளக்கே அளத்தக்கரியாய். இப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு நாம் அனைவரும் தொண்டர்களாக இருக்கிறோம். இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் யம பயத்திலிருந்து நீங்கி விடுகிறான். மேலும் சொல்றது நேகநானாஸ்தி கிஞ்சன ஈக நானா நாஸ்தி. அதாவது இல்லை இதில்லை இதில்லை, நானாத்வமே இல்லை, பல பல என்பதில்லை, ஒன்றேதான் உண்டு. இப்ப நாம இது இத்தனையும் பாக்குறோமோ இல்லையோ, இது இத்தனையும் பிரம்மம் என்றே சத்தியம், பலது இல்லை, மற்ற அத்தனையும் போய். நேகநானாஸ்தி கிஞ்சன. இந்த சாஸ்திர வாக்கியத்தை பார்த்தால் இப்படித்தானே தோன்றும்.
நேகநானாஸ்திகிஞ்சன அர்த்தம் எல்லா பொருட்களை பத்தியும் விளக்கிட்டு பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, ஆத்மாக்கள் எல்லாம் எப்படி கர்மத்துக்கு வசப்பட்டு பிறக்கிறார்கள், பகவான் எப்படி எல்லாரையும் உருவாக்குறார், இது மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்ட பிற்பாடு இந்த பிரம்மம் அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யஹா தேவ ஏகஹா நாராயணஹா. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரம்மம் அந்தராத்மாவாக இருக்கும் என்றும் சொல்லிட்டு ஆக இரண்டாவது இல்லை. யார் ஒருத்தன் இரண்டாவதை காண்கிறானோ அவன் மறுபடியும் மறுபடியும் பிறப்பென்னும் சுழலிலே உழலுகிறான், சம்சாரத்தில் பிறக்கிறான். நேகநானாஸ்தி மிருத்யோஸ்ஸ மிருத்யுமாப்னோதி. கூடவே சொல்றது நேகநானாஸ்தி கிஞ்சன மிருத்யோஸ்ஸ மிருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி. ஒன்றை தவிர மற்றொன்று இருக்கிறது என்று இன்று யார் பார்த்தாலும் அவன் மிருத்யுவை அடைகிறான், சம்சாரத்தில் உழல்கிறான். அப்ப பிரம்மத்தை தவிர எல்லாமே பொய்யானா? அப்படி அல்ல. இது இத்தனையும் படைத்ததையும் காத்ததையும் வேதாந்தம் கூறுகிறது. அப்ப என்ன சொல்ல வர்றது? அனைத்துக்குள்ளும் பிரம்மம் நீக்கமர நிறைந்திருக்கார். ஆகையால் பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத ஏதானும் ஒன்றை இரண்டாவதை ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னால் அவன் உண்மையை பார்க்கவில்லை, அவன் மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் உழலுகிறான். பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டதை பார்த்தேன், இது பிரம்மத்தை உள்ளே கொண்டது, இது பிரம்மத்தை உள்ளே கொண்டது, இது பிரம்மத்தை உள்ளே கொண்டது, அது பிரம்மத்தை உள்ளே கொண்டது, இது பிரம்மத்தை உள்ளே கொண்டது அல்ல என்று நான் ஒன்றை பார்த்தால் அப்படி ஒரு பொருளே கிடையாது. அப்படி ஒரு பொருள் இருக்கிறதுன்னு எனக்கு தோற்றினால் நான் அறிவின்மையிலே உழல்கிறேன், மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் துன்பப்படுவேன். இதுதான் நேகநானாஸ்தி கிஞ்சன மிருத்யோஸ்ஸ மிருத்யுமாப்னோதி. யார் ஒருத்தன் பலதை பார்க்கிறானோ, பகவானை ஆத்மாவாக கொள்ளாத ஒன்று உலகு என்று ஒருத்தன் பார்த்தால் அவன் மிருத்யுவையே அடைகிறான். ததா தஸ்ய வாக்தந்திஹி நாமானி தாமானி. பிரம்மம் நம்மை கட்டுப்படுத்துறதுக்காக கயிறு போட்டு வச்சிருக்கான், புனைக்கயிறு. எப்படி நிருசிம்ம தாபனிய உபனிஷத்து சொல்றது, இந்த வாக்கியம் ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம். எப்படி ஒரு மாட்டை புனைக்கயிறு போட்டு இழுத்துன்னு வருவோமோ அத போல் பகவான் வேதாந்தம் என்னும் கயிற்றாலே நம்மை கட்டி நல்வழிக்கு கொண்டு வருகிறான். வாக்தந்திர நாமானி தாமானி நாமானி தாமானி. பிராமணன் வைசியன் க்ஷத்ரியன் இது முதலான சொற்கள் பெயர்கள் எல்லாம் தாமானி. கட்டுவதற்கு இருக்கிற கயிறு அவ்வளவே. தசேதம் வாச்சா தந்தியா நாமபிகி தாமபிகி சர்வம் சீதம். இப்படி இந்த உலகனைத்தையும் பிரம்மம் கட்டி தனக்கு அருகிலே இழுத்து வந்து முக்தியையே கொடுக்கிறான். அவனை தவிர மத்தொன்றுன்னு பார்க்காதே, அனைத்தும் பிரம்மாத்மகம், சர்வம் பிரம்மாத்மகம். நாம் ஒத்தொத்தரும் அவனுக்கு சரீரம்னு பார்க்க கற்றுக்கொள். ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம். அப்படிப்பட்ட பிரம்மம் உலகத்துக்கே தலைவனா இருக்கார், தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கார். அதான் அடுத்த ஸ்லோகம் 28. त्वमकरणः स्वराट् अखिलकारक शक्तिधरस्तव बलिमुद्वहन्ति समदन्त्यजयानिमिषाः वर्षभुजः अखिल क्षितिपतेरिव विश्वसृजः विदधति यत्र ये त्वदधिकृता भवतश्चकिताः. பகவன் உன்னை கண்ட பயத்தாலே தேவர்கள் ஓடுகிறார்கள். இதனுடைய வேதாந்த வாக்கியம் முதல்ல பார்த்துருவோம். சொல்றது அபாணிபாதः ஜவனோ கிரகீதா. பகவானுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, ஆனால் அது இருப்பவர்களை விட வேகமா ஓடுறார், அது இருக்கிறவாளை விட வேகமா பொருட்களை தூக்குறார். அபாணிபாதः கையும் இல்லை காலும் இல்லை, ஜவனோ கிரகீதா வேகமா ஓடுறார், எல்லாத்தையும் தூக்குறார். பஷ்யதி அசக்ஷு நன்னா பாப்பார், கண்களே கிடையாது. சஸ்ருணோதி அகர்ணஹ அவர் நன்றாக கேட்பார், காதுகளே கிடையாது. சவேத்தி வேத்யம் நச்ச தஸ்யாத்தி வேத்தா அவன் அனைவரையும் அறிகிறார், அவனை அறிபவர் ஆளும் இல்லை. தமாபுகு அக்ரியம் புருஷம் மகாந்தம் அவன் தான் மிக உயர்ந்த புருஷன். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. பீஷாஸ்மாத் வாதப்பவதே அந்த பிரம்மத்தினத்தில் இருக்கிற பயத்தால்தான் வாயு ஓடுகிறார், அக்னி எரிகிறார். அக்னிச்ச இந்திரஸ்ச இந்திரன் எல்லாரும் வேலை பார்க்கிறார். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. மிருத்யு தேவத்தையே பகவானை கண்டு பயந்துதான் தன் வியாபாரத்தை பார்க்கிறது. அப்ப பிரம்மம் எவ்வளவு வசந்தது! இந்திரன் சந்திரன் குபேரன் அக்னி வாயு மிருத்யு யமன் இது முதலான எல்லாரும் பிரம்மத்தை கண்டு பயந்து, ஓ பகவான் நமக்கு வேலை கொடுத்திருக்கார், அதுல இருந்து சற்றே பிறந்தாலும் பதவிக்கு ஆபத்து,
என்று தெரிந்து கொண்டு ஓடுகிறார்களாம். நீ எப்படிப்பட்டவனா இருக்காய்? துவம் அகரணஹா. இப்ப ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன், பதவரை பார்ப்போம். துவம் நீ அகரணஹா, புலன்கள் இல்லாதவன், கண்ணு காது மூக்கெல்லாம் உனக்கு கிடையாது. ஸ்வராது சுதந்திரன், அகிலகாரக சக்தி தரஹ. ஆனால் என்னென்ன தேவர்கள் உளரோ அந்த தேவர்களுடைய புலன்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிறவன் நீ. நீ இந்திரனை பார்க்க சொல்லவே தான் பார்க்கிறான், 3 லோகத்தை ஆள சொல்லவே தான் ஆழ்கிறான். இப்ப இப்படி சந்திரனுக்கு நிலவ போன்ற குளிர்ச்சி கொடுக்கவே தான் குளிர்ச்சிக்கிறான். அவன் சூரியனுக்கு எரிக்கிற சக்தி கொடுக்கவே தான் ஒளியே கொட்டுகிறார். யமதர்மராஜனுக்கு தண்டிக்கிற சக்தி கொடுக்கிறவே தான் கொடுத்திருக்கார். இவ எல்லாருடைய புலன்களுக்கும் நீ சக்தி கொடுக்கிறாய். ஆனா உனக்கு புலனே கிடையாது. தவ பலிமுக்த்வஹந்தி சமதந்த்யஜயா அனிமிஷாக. அஜயாக அவர்களெல்லாம் தேவர்கள், அனிமிஷாக தேவர்கள். இவர்கள் எல்லாருமே பலிமுத்வஹந்தி, எப்படி சிற்றரசர்கள் எல்லாம் பேரரசனான சக்கரவர்த்திக்கு பலி கட்டுவார்களோ, வரி செலுத்தி கொண்டிருப்பார்களோ, அதே போல இந்த சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் பேரரசனான சக்கரவர்த்தியான மிக உயர்ந்த தெய்வமான முழுமுதற் கடவுளான உனக்கு வரி கட்டி கொண்டே இருக்கிறார்கள். வருஷபுஜா அகில க்ஷிதிபதேரிவ விஸ்வசிருஜா. பிரம்மா தொடக்கமாக ஒரு சிற்றரசன் ஈராக அனைவரும் உனக்கு அடங்கியவர்கள். விதததி யத்ரதே தததிகிருதா பவதச்சகிதாக. உன்னாலே சக்தி கொடுக்கப்பட்டவர்களாய் அவரவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சாதிக்கிறார். அதனாலதான் கீழே தெரிவித்தேன், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. இந்த ஓரொரு தேவதையும் அதனதன் தொழிலை பார்ப்பதற்காக பகவான் அந்தந்த தேவதைக்குள்ளே அந்தராத்மாவாக இருப்பார். இதை பத்தித்தான் நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான். நீங்க எந்தெந்த தெய்வத்தை போய் தொழுகிறீர்களோ அந்த தெய்வத்தையும் பகவான் தான் படைச்சார், உங்களையும் பகவான் தான் படைத்தார். நாம இந்திரனுக்கு போய் படையல் வைக்கிறோமா? இந்திரனையும் படைத்து நம்மையும் படைத்தவர் அவர். வாயு பகவானை வணங்குகிறோமா? வாயுவையும் படைத்து நம்மையும் படைத்தவர் அவர். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். ரொம்ப ஆச்சரியமா திருவேங்கடமுடையான பத்தி சொல்லுவார்கள். நோலாதாத்தே நுரபாதம் காணுமென்னு நுண்ணுணர்வில் நீலார் கண்ட தம்மானும் நிறைநான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழவிருக்கும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே. நீலார் கண்ட தம்மானும் சிவபெருமானும் நிறை நான்முகனும் பிரம்மாவும் இந்திரனும் இப்படிப்பட்ட அனைவரும் உனக்கு பரிகரங்களாய் அங்கான்யா தேவதாக உனக்கு அங்கங்களாகவே வாழ்கிறார்கள். இதே திருக்குடந்த 6ஆவதனை பத்தி சாதிக்கிறார். அசவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி திசைகள் சேரும் செழுமா. திருக்குடந்தையிலே பகவான் கிடக்கிறார். அசவில் அமரர் இசைவித்து என்னை உன் தாளினக்கீழ் இருத்தும் அம்மானே. நான் உன்னிடத்தில் ஆசை இல்லாம திரிந்து கொண்டிருந்தேன். இசைவித்து என்னை நன்ன ஆசையப்படுத்தி என்னை சம்மதிக்க வைத்து இசைவித்து என்னை உன் தாளினக்கீழ் இருத்தும் அம்மான். அசவில் அமரர் தலைவர் தலைவா, அமரர்களுக்கெல்லாம் தேவன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக உள்ளாய். தவ பலிமுத்வஹந்தி சமதந்த்யஜய அனிமிஷாக விதததி யத்ரயே தததிகிருதா பவதச்சகிதாக. இப்படி உன்னுடைய ஆணைக்கு உட்பட்டுத்தான் அனைத்து தேவதைகளும் செய்கிறார்கள். இதை யார் தெரிந்து கொண்டு யாரை சேவித்தாலும் ஒன்ன சேவித்துதான், கடைசியா ஒன்னத்தான் வணங்க வேண்டும். நீதான் ஒத்தொத்தருக்குள்ளும் இருந்திருக்கிறாய். இதை விடுத்து ஆரொருத்தன் சுதந்திரன் இண்டிபெண்டன்ட் பார்த்தோம்னாலே அவன் மிருத்யுவத்தான் அடைகிறான். இது ரொம்ப ஆச்சரியமா 28வது ஸ்லோகத்துல சொல்றார். இனிமே 2 ஸ்லோகம் 29, 30 ஒத்த கருத்துடையவை சேர்த்து பார்ப்போம்.